அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரையில உருவிக்கிட்டு இருக்கிற முருங்கைக்கீரையை அமுல்னு ஒரு பற்று வாங்கி வச்சிருக்கோம். ஆவின்ல ஒரு பற்று வாங்கி வச்சிருக்கோம். ஆவின்ல அரைக்குள்ள அமுல் அரைக்குள்ள இந்த ரெண்டையும் இன்னைக்கு டெஸ்ட் பண்றோம். அதை காய்ச்சி முருகலை போட்டு நான் காட்டுறேன் பாப்பிய. அது மாதிரி செஞ்செல்லாம் நல்லா இருக்கு. எது நல்ல லாபகரம், எது நல்லா இருக்கு, இது எது நல்லா இல்லை, எது டெஸ்ட் இல்ல, எதுல நெய் நிறைய வருது அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். நாங்க உங்களுக்கு சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. அப்படின்னா அமுலான்னு பார்ப்போம். காலத்துல கீரை எல்லாம் ரகரகமா இருக்கும். முருங்கைக்கீரை, அந்த கீரை, இந்த கீரை எல்லாம் வரும். அப்புறம் அந்த பயிர்ல முளைக்கீரை போட்டு அப்படி நல்ல தாமரை மாதிரி வரும். அதை செஞ்சு சாப்பிட்டா ஒரு வாசம் அதுல வரும். இப்ப அந்த வாசத்தை காணும். நல்ல வாசம் அடிக்கும். எங்க ஊர் பக்கம் கிராமங்கள்ல அது ஏதோ ஒரு வாசம், நல்ல வாசம் வரும். நல்ல சாப்பிடணும் போல சாப்பிட சொல்லும். அதே சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாசனை இல்லை. சாப்பிடுற வாசம் இப்ப வேற மாதிரி மாறி போச்சு. மருந்து போடுறாங்களா இல்ல எப்படி மண்ணுடைய இதா மிஸ்டேக்கா என்னங்கிறதே தெரியல. அப்படி இருக்கு. அப்போ நான் சின்ன வயசுல அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லா காய்களுமே பச்சையா திம்போம். பச்சையா நான் திம்பேன் சின்ன பிள்ளையிலேயே. எல்லாம் நிறைய வரும். ஒட்டியா கூட கொண்டு வருங்க வீட்டுகள்ல ஒன்னாந்து கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் நான் பச்சையாவே திம்பேன். நல்லா இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை உருகிட்டு இருக்கிறதுனால இப்படி இதை செஞ்சு இப்ப காட்டுறேன். அதுல போட்டு காட்டுவோம் பாருங்க. அந்த இலை வச்சு சாப்பிடுங்க என்ன டேஸ்டா இருக்கும்னு பாருங்க. ஒரு போட்டு லாஸ்ட்ல பசுமாடு வாங்கி வச்சிருந்தாங்க எங்க அம்மா. நான் சின்ன பிள்ளையில நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் 6வது 7வது. ஓடிட்டு அதெல்லாம் பார்ப்பேன். நல்லா செஞ்சு கொடுப்பேன் அம்மாவுக்கு. அது மாதிரி அந்த பால்ல தயிர் கடைஞ்சு, மோர் கடைஞ்சு, தயிர் வச்சு அதை என்ன செய்வாங்க, அதுல தயிரை கடையிலே இந்த வெண்ணெய் எடுத்து நல்லா உருக்குவாங்க. இந்த மாதிரி தான் உருக்குறது. அது வாசம் மாதிரியே இப்ப நெய் எங்க இருக்கு வாங்குறமே இல்ல. அந்த வாசமே இல்ல, அந்த ருசி இல்ல, அதுக்கெல்லாம் இல்ல. அது எப்படி மாறிச்சுட்டே தெரியல. அப்படி பண்ணுவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஆடு எடுத்து வச்சு அது கொடைக்கானல கெட்டு போகாது. அதனால டெய்லி சேர்த்து வச்சு அதை எடுத்து உருக்குவாங்க. இந்த முருங்கலை வாங்கிட்டு போய் சீரகம் போட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நெய் சாப்பிடறதுக்கே, அந்த சோத்துல போட்டு சாப்பிடறதுக்கே அவ்வளவு வாசமா இருக்கும். அந்த வாசம் ஒன்னும் எவ்வளவு நல்லா இருக்குன்றீங்க. நீங்க செஞ்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். முருங்கைக்கீரையை உருவி வச்சாச்சு. பச்சளையில இருக்கிற பச்சளை பொண்டுகளா உப்பு தண்ணி ஊறி வருது. ஓடிருங்க அந்த மாதிரி சொல்லித்தான் நாங்க அந்த காலத்துல கீரையெல்லாம் ஆஞ்சு பண்ணுவோம். உள்ள கீழே புழு விழுந்திருக்கும் பச்சை அப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அதை நாங்களும் படிச்சுக்கிட்டோம். இன்னொன்னா படிச்சுக்கிறது அந்த காலத்து படிமானத்தை. அந்த கால படிமானம் வேற. இங்க இருந்து தட்டுல இருந்து எடுத்து வச்சேன். அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன். இப்ப இங்க இருந்து இப்படி எடுத்து வைக்கிறேன். இதுல தண்ணி இருக்கும். இது அவ்வளவு இல்ல. இருந்தாலும் பாருங்க, ஏன்னு கேட்டா இது ரொம்ப நேரம் இந்த தண்ணி இறங்குச்சுன்னா கொஞ்சம் நேரப்படும். நம்ம தண்ணி இல்லாம செய்யணும். கழுவாமையும் நம்ம போட முடியாது. சும்மா உருவி போட்டா அது நல்லா இருக்கும். அது நம்ம கழுவி தானே போடணும். இது ஆவின் மண்ணை 275. அமுல் 310 ரூபா. அரை கிலோ. இன்னொரு அரை கிலோ வாங்கிட்டு சொல்லி இருக்கு. ஒவ்வொரு கிலோ பண்றது மாதிரி இருக்கு. இதை உருக்கி நெய் எடுத்து காட்டுவோம் பாருங்க. இது பெருசா இருக்கு இந்த இலை. இதை சின்ன இலையா புடிங்கிட்டு கொஞ்சம் வச்சுக்கிருங்க. அதை வச்சுக்கிட்டு அலசிட்டு நறுக்குன்னு புளிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்னா அரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. மொத்தம் 1 கிலோ செய்ய போறோம். இதுல வாங்கி பழக்கம் இல்லை. வாங்கி உருக்குறதாக கேள்விப்பட்டேன். வெண்ணெய் இவ்வளவு விலை வச்சிருக்காங்க. கலரும் வேறதான். அதான் எழுதியிருக்கேன். ஆடி உண்டு விலை கம்மி, விலை கூடும். அது 310, இது 275. சரி விடு, அதையும் பாக்குறேன். இது கவர்மெண்ட். இது கவர்மெண்ட். 275 கம்மியா போட்டுருக்கேன். ஏன் நல்லா இருக்கு. அது ரொம்ப பேர் உருக்கி வச்சுக்கிறாங்க வாங்கி. அதுக்கிட்டே இன்னைக்கு நான் ஒண்ணு வாங்க சொன்னேன். உருக்கி வீட்டுக்கு வச்சுக்கிறேன். மக்களுக்கு காமிச்சோம்னா அவங்களும் பாத்துக்குவாங்க. பத்த வச்சுக்கிட்டீங்களா? பத்த வச்சுட்டேன். கரையை இப்படியே குட்டி விடுவோம். இது நல்ல நெய்ப்பா. மாத்த தெரியாது. மஞ்சமா சேர்ந்து இப்படி வாங்கி உரிக்கிறது நல்லது. வீட்டுக்கு கடையில வாங்குறதுதான் சும்மா வேஸ்ட். இதுல உங்களுக்கு ஆதாயம் இல்லை. இல்ல சீரகம் போடுறேன்டா. சீரகம் இது கொஞ்சம் போட்டுட்டேன்னா இதுல போட்டு அலங்குது. இது உப்பு. நானும் சீரகம் போடு. உப்பு கல்லு இந்த போட்டேன். அவ்வளவுதான். சீரகம் போட்டிருக்கோம், உப்பு கல்லுப்பு போட்டிருக்கோம். இதே இதை உருக்குறது. உருக்கி நம்ம வீட்டுக்கு ஊற்றி வச்சுக்கலாம்.
அதுதான் இன்னைக்கு காட்டுறேன். பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து காமிக்கலாம்டா அது தோது வர்றது. பசுமாட்டு பால் எங்கேயோ வருது, கூட்டிட்டு வந்து பிச்சு காய வச்சு ஊற்றுவாங்க. பசுமாடு அப்படிங்கறதுல இது எல்லாமே கலந்தே இருக்கும். இது எருமை பாலாத்தே இருக்கும். அவங்க அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள போயிடுச்சு வெள்ளை பூரா போகணும். இப்ப வந்து உருக்கிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் உருக்கணும். இதை வந்து இன்னும் நல்லா காய்ச்சணும். அதுக்கெல்லாம் அதனுடைய ஸ்மெல் வந்து வேற மாதிரி ஸ்மெல் வருது. அது இனிமே மாறினாலும் மாறலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெடிஞ்சு முன்னாடி போயிருந்து மறுபடியும் டேட்டை போட்டு போட்டு வைப்பானுங்களோ. அந்த பட்டரோட அந்த வெண்ணெய் எடுத்து வைப்பீங்களா, அது எவ்வளவு நாள் கெட்டு போகாம? 1 மாசத்தை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ அந்த காலத்துல 15 நாளைக்கு ஒருக்கா ஊற்றிக்கும். இப்போ ஊர்ல அப்பயே ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. ஊற்றி வச்சிருவோம். அது கெட்டு போகாது, நெய் கெட்டு போகாது. பால் குறைச்சி குடிக்கவா மாதிரி இது நல்லா வரும். போதுமா ஒன்னும் குறைக்கவா? இருக்கா இல்லையே, ரொம்ப பொங்குல பொங்கி ஊற்றிடுறாங்க. அதுவே சின்ன சட்டி. ஆனா இது நல்லா வாசம் அடிக்குது. அதனால இது இல்லை, அதுவும் நல்லாத்தே இருக்கும். அவங்களும் நல்லாத்தே இருக்கும். எல்லாம் இப்ப தெரிஞ்சிருங்களா எங்க எது எப்படி. சட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. அது கம்பெனி எப்படி முடிவிருச்சுப்பா. ஆஃப் பண்ணிருங்க. இது வர்றேன் ஏன் இந்த இதை போடணும்ல. ஆமா ஓடுற போட்டு சட்டி பத்தனை அதுக்கு அரைக்குள்ள போடுறாங்க. ஏன் திருமாட்டு ஏமா ஓடுறேன்னு முகத்துல தெரிச்சுச்சா இது பண்ண சொல்லி எனக்குன்னா தெரியாது. இது எம்புட்டு அனுபவம் உள்ளவனா இல்லை, அங்கிட்டு ஓடிட்டேன். அந்த அனுபவம் இது நல்ல மாடு சீப்பட்டம் லேட்டா வருது. சீக்கிரம் வந்துருச்சு. நல்ல மாடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படித்தான் போடு வைக்கிறேன். நிறைய போச்சு. முறை வருது. சின்ன பெரிய செட்டியை கூட போதுமா? இலையை போடணுமா இல்ல ஒன்னும் நல்லா ஒரு உருண்டு வருமே போட்டு இறைய. இப்ப போடாத செட்டை இன்னும் கொஞ்சம் போடும். இதுல முருங்கலை போடுறேன். எம்பது தூரம் வருது செத்தண்டி சட்டியில இப்படி வருது. ஆமா அந்த சட்டி பத்தல கொஞ்சம். சட்டி எப்படி ஊத்தாது, அது ஒரு ஐடியாவோட செஞ்சதுனால நான் ஓடி தப்பிச்சேன். ஆமா அதுக்கு கோவம் வந்து பொங்கில எழுது. பொங்கி எழுதாது. அரைக்குள்ளத்தமா அதுல போட்டுருக்கலாம். ஒருதே போடும் வேண்டாம். இன்னொரு காவும் நம்ம செஞ்சிருக்காங்க. அதை இல்ல இதுல 1 கிலோ போட்டா 1/2 கிலோ 2 தடவை போட்டு செஞ்சிருக்கோம். 2 கம்பெனியும் செக் பண்ணு பார்த்தா சட்டி சின்னது, அதுல அரைக்குள்ளதாங்க போடணும். 2 கிலோ 1 கிலோ போடலாமா போடக்கூடாது. அது நம்மளுக்கு அனுபவம் இருக்கு. அதுகளுக்கு அனுபவம் இல்லாதனால 1 கிலோ போட்டு கிண்ட சொல்லிருச்சு. அது பொங்கி எழுந்துடும் நம்மளுக்கு. பாருங்க ஊத்திடுச்சு கொஞ்சம். அந்த பொங்கி வந்து ஊதிச்சு நான் போட்டுட்டு ஓடி பையன் நைஸா கலந்துட்டேன். மூஞ்சில அடிச்சிடும். முருங்கலை போடும்போது சடச்சடச்சடன்னு வெடிக்கும். அதனால பார்த்து செய்யுங்க. இந்த கோழிகளுக்கு ஊத்த போறேன். கோழி சட்டியில இறந்துங்குது இல்ல, அதுல ஊத்திடுவேன். அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வீணாக்கணும். நல்லா இருக்கும், அது நல்லா சாப்பிடும். வேஸ்ட் டெய்லி கேட்டுச்சுனா நெய்யில ஊத்தி கொடுங்க. அதெல்லாம் கேட்காது, அதுக்கான வாயா இருக்கு பாவம். நல்லா முருகலாகி நல்லா இதுவாயிருச்சு, பிரிஞ்சிருச்சு பாருங்க. இந்த எண்ணெய் மேல வந்துருச்சு, அந்த கப்பிலாம் அடியில போயிருச்சு. மேல வந்து அந்த நெய் வந்துடும். ஆனா இன்னும் கொஞ்சம் உருவலைன்னு நினைக்கிறேன். இந்த இருங்க அதையும் கிண்டுறேன். இருங்க சூடு பண்ணி இருக்குமா மெதுவா ஊத்து. நம்ம அதை செக் பண்ணவங்க பார்த்தா அது நம்ம லிஸ்ட் பண்ணிடுச்சு. நெய் எப்படின்னு தெரியல. இனிமேத்த நம்ம சொல்ல முடியாது எப்படின்னு இருக்குண்டு. ஆனா மணக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. இறக்கிருங்க. நீ வந்து கருவாடு சுட்டு கஞ்சி குடிக்க போறேன் பாத்துக்கிறீங்க. சுட போறேன் கருவாட்டை. அங்கிட்டு இறக்கி வச்சுக்க. வெந்துருச்சுமா, ரொம்ப வெந்துருச்சுமா. பாருங்க பறக்கருவாடை சுட்டு இதுல கொஞ்சோண்டு சோறு எடுத்துட்டு வரேன். கலக்கி போயிடும். கலைக்கு நீ 4 குண்டா குடிக்கலாம். வேணா நீங்க சாப்பிடுங்க. ஏமா ஏன்னா இந்த கஞ்சியை நீண்டா குடியப்ப வேணாம் அதெல்லாம் வேணாம். நான் அப்படிலாம் இல்ல, இப்பதானே சாப்பிட்டேன். கருவாட்டு மனம் பெருசா, நெய் மனம் பெருசா. நெய் உருக்குற அன்னைக்கு போய் கருவாட்டை திங்கிறாப்புல இருக்கு. கருவாட்டையும் கஞ்சியும் குடிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆவலும் ஒரு ஆசையும் ஒரு அமளிப்பு வந்துருச்சு. சாப்பிடணும் போல அந்த கருவாட்டை சுட்டு. நீங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க கருவாடும் கஞ்சியும் நல்லா இருக்கும்ட்டு. அது வந்து அந்த நினைப்பு வந்து அது ஒரே அமளிப்பாகி இப்ப அதை சாப்பிட போறேன். கருவாடு வேணா சுட்ட கருவாடு வேணாம் மாமி, சாப்பிடுங்க. எனக்கு ஆள்ல கொஞ்சமா ஆள்ல ஓடுவாங்க. வேணாம். சரியான புரோட்டீன் இருக்கு. உப்பு ரொம்ப இருக்கு. உப்பு கொஞ்சம் கூட. இதெல்லாம் வந்து குழம்பு வச்சு இதுல வந்து இது போட்டு இந்த வெள்ளைப்பூடு உரிச்சு போட்டு
வதக்கி இது பண்ணி எல்லாம் போட்டு நல்லா செஞ்சா சூப்பரா இருக்கும். வெங்காயம், தக்காளி ஒரு பக்கத்துல நிறைய வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சுருக்குன்றது ஒரு டேஸ்டா. இது இப்ப டைம் அப்படி ஆயிடுச்சு. இல்லாட்டா கஞ்சியை நல்லா வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த லட்சம் சாப்பாடு எடுக்காது. அப்புறம் இந்த பச்சை கருவாடு நல்ல பெருசு பெருசா காய வச்சிருப்பாங்க. அப்ப என்ன செய்யறது, சின்ன பிள்ளைங்க எனக்கு நல்ல விவரம் தெரியுது. அப்ப அந்த கருவாட்டை போய் பிச்சு பிச்சு கிண்டா டேஸ்டா இருக்கும். அது ஒரு வாசமா, அந்த வாசம் எனக்கு அப்ப தெரியுது. அந்த சின்ன வயசுல பெரிய ஆளா போய் நம்ம திங்க மாட்டோம், அசிங்கப்படுவோம். சின்ன பிள்ளைல அதை போய் பிச்சு பிச்சு திங்குவோம் காயும் போது. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அப்போ அந்த மாதிரிலாம் வளர்ந்த அந்த காலத்துல என்ன செய்யறது, கிடைக்கணுங்கள. கட்டியை வச்சுட்டு குடிக்கிறேன். கர்மம் ஊர் உலம்புறா சிரிக்கேன். ஏன்னா உயிரோடவே ஒரு வழி பண்ணிடுவீங்க. எப்படிங்க பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சிக்கிறேன். தூக்கி மடி உள்ள இங்க உள்ள வைமா, சட்டியை உள்ள வை. இந்த பாருங்க, இத வந்து இந்த கீரையை வந்து போட்டக்கூடாது. இந்த கீரையை என்ன செய்யணும், அப்படியே வந்து சோத்துல போட்டு பிணைஞ்சு திங்கலாம், சும்மா வாழி திங்கலாம். பிள்ளைகளுக்கு எல்லாம் போட்டு பிணைஞ்சு ஊட்டி விடுங்க. நல்ல சத்து இருக்கு அதுல. கீரையுடைய சத்து, அதனுடைய கால்சியம் நிறைய இதுல எல்லாம் எல்லா இதுவும் இருக்கு. கீரையத்தை ரொம்ப விருப்பத்தோட திங்கச்சு வராங்க. ஆனா பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. இது வந்து அமுல் வெண்ணெய். இது வந்து கருப்பா இருக்கு. இனிமேல் வந்து அது உறைஞ்சு நம்மளுக்கு நல்ல இந்த கலர் வருமாங்கிறது தெரியல. ஆனா கருத்தாப்புல இருக்குது ஏன் என்னங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. அது தெளியணும். அது உள்ள உறைந்தேன் கொஞ்சம் உறையும். இது உடனே உறைஞ்சு, அது உடனே உறைஞ்சிருச்சு. ஒரு சில இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து என்ன நெய்னா ஆவின் நெய். ஆவின் வெண்ணெயை உருக்குனது நெய் நல்லா வந்து இதாயிருச்சு. இது வந்து அமுல் நெய். இது வந்து கருப்பாத்தே இருக்கு. நல்லாத்தே இருந்துச்சு. வெண்ணெய் நல்லாத்தே இருந்துச்சு. சரி, இதை ஊத்தவா? ரொம்ப இல்லை, இதுல ரொம்ப கழிவா இருக்கு. ஆவின் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. ஆவின் கொஞ்சம் நெய் கீழே ஊத்திருச்சு, பொங்கி ஊத்திருச்சு. அதனாலதான் கொஞ்சம் இதாயிருச்சு. இப்ப வடிதட்டி எடுத்திருக்கு. இது வந்து 1 கிலோ வெண்ணெய். இதுவும் அப்படித்தான் 1 கிலோ வெண்ணெய் தான். இது அமுல். இது வந்து இப்படி கருப்பா இருக்கு. அது கொஞ்சம் மிஸ்டேக் தான். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் உரையணும். அதனால வந்து அது அப்புறம் நல்லா சரியா வந்துடும். என்ன கருப்பு மனுஷன் இல்ல, சிவப்பு மனுஷன் இல்ல, அப்படித்தான். நெய்யும் கருப்புத்தேன், நானும் கருப்புத்தேன். கொஞ்சம் கறிக்கிறாம கொஞ்சம் பாத்துக்கிறோங்க. சட்டி 2 சட்டியை வச்சுக்கிட்டுனா ஒரே சட்டியில பார்த்தோம். ஒரு சட்டி பொங்குச்சு, ஒரு சட்டி இப்படி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது அது வந்து நம்மள பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. பொங்கி வரையில கொஞ்சம் அடுப்பு தீயவே அமர்த்திட்டு கொஞ்சம் இலைய போட்டு கொதிக்கவுமே ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கு மேல விடாதீங்க. அதுக்கு மேல விட்டனாலதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீ சொல்லிடு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.